மாமியார் மருமகள் பிரச்சனையை தாண்டாத குடும்பமே கிடையாது. அப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு வருமா, இல்லை அவங்க வந்து சுமூகமாக போயிடுவாங்களா, அந்த பிரச்சனையை தாண்டாமையே அந்த பிரச்சனை வராமையே போயிடுமா, இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையோ செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ செவ்வாய் தசை அப்படிங்கிறது வந்து கல்யாணத்தப்பவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அதுவே ஒரு 4-5 வருஷம் கழித்து செவ்வாய் தசை வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தம்பதியினருக்கு குழந்தை குட்டி அப்படி வந்ததுக்கப்புறமா மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து ஸ்ட்ராங்காக வரும். அதுவே ஒரு 10-15 வருஷம் கழித்து அந்த செவ்வாய் தசை வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வராது. அதுக்கு பொதுவாக மாமியாரோட உடல்நிலை வந்து அங்கே பாதிக்கப்படும். அப்போ நம்ம இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பை வச்சு மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எப்போ வருமா, வராதா, சுமூகமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.